ஸோ இன்றைக்கி கொஞ்சம் எங்கள் வீட்டில் பவர் கட், அதனால் பிளேஸ் கொஞ்சம் அங்கங்கே மாற்றினதில் ஒரு 3-4 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு. ஓகே, ரைட். ஸோ நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிற புக்கு வந்து செக்ஸ், ஃபேமிலி அண்ட் த உமன் இன் சொசைட்டி, டோர்கம் சராயதன் அவர்கள் எழுதின புக்கு. ஸோ ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ. ஸோ கூகுள் மீட்டில் ஆடிபிளாக இருக்கா? ஹலோ, நான் பேசுகிறது கேட்குதா? ஹலோ ஹலோ, கூகுள் மீட்டில் யாராவது ஒருத்தவங்க ரிப்ளை பண்ணுங்கள். ரைட், ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற புக்கு வந்து செக்ஸ், ஃபேமிலி அண்ட் த உமன் இன் சொசைட்டி, டோர்கம் சராதரன் எழுதின புக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு சில சாப்டர்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து த சாப்டர் நம்பர் 9, ஆரா, பேஜ் நம்பர் 109. ஸோ ஆரா, அதை பற்றி அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பேஜ் நம்பர் 109. A person is his aura. The aura is the combined radiation of a person's etheric, astral, mental, intuitional and higher bodies. ஸோ அதாவது நமக்கு வந்து இந்த கண்ணுக்கு தெரிந்த உடல் மட்டும் இல்லை, நமக்கு கண்ணுக்கு தெரியாத உணர்வுகளுக்கான உடல், எண்ணங்களுக்கான உடல், ஸோ இன்னும் ஹையர் பாடிஸ்லாம் வந்து நமக்கு வந்து இருக்குது. அது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஆரா அப்படிங்கிறது வந்து டோர்கம் சராதன் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. It is a radiation of entire person on all levels and an energy field around him. ஸோ அது அவங்களோட எல்லா உடல்லிருந்து வரக்கூடிய ஒரு எனர்ஜி ஃபீல்டு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. A person's aura changes as he advances. As he advances, he gets richer in being and the inner fires start to radiate out and the aura becomes magnified. ஸோ அவங்க ஸ்பிரிச்சுவலி டெவலப் ஆக அந்த ஆராவோட அளவானது வந்து பெரிதாகிட்டே வருது அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ a 12-foot aura is a magnetic station for the 12 signs of the zodiac. ஸோ 12 ராசி மண்டலங்கள், அதுதான் வந்து சோடியாக் அப்படிங்கிறது. ஸோ அந்த 12 சோடியாக்லேருந்து வரக்கூடிய 12 விதமான எனர்ஜிஸை வந்து ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரியாக நம்மளோட ஆறாவானது வந்து 12 அடிக்கு வந்து நார்மலாகவே வரணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ which acts as a transmission station for their energies within you. You can absorb these energies, assimilate and radiate them and then broadcast their great ideas and visions to humanity. ஸோ அப்போ அந்த 12 சோடியாக்ஸ்லேருந்தும் வரக்கூடிய எனர்ஜியை நம்ம வந்து ரிசீவ் பண்ணி நம்மளோட ஆறால தக்க வச்சுக்கிட்டு, ஸோ அந்த எனர்ஜிஸை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட விஷனாக, நம்மளோட நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேயா, ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? ஃபியர்ஸ், கிரீட், ஹேட்ரட், ஜெலசி அண்ட் ஆங்கர் டிவோர் த ஆரா. ஸோ அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய பயம், நம்மக்கிட்ட பேராசை இருந்துச்சுன்னா, நம்மக்கிட்ட வெறுப்பு இருந்துச்சுன்னா, நம்மக்கிட்ட பொறாமை இருந்துச்சுன்னா, நம்மக்கிட்ட கோபம் இருந்துச்சுன்னா, ஸோ அது வந்து நம்மளோட ஆராவை வந்து கண்டாமினேட் பண்ணிடும். டிவோர் த ஆரானா அது நம்மளோட ஆராவை விழுங்கி விடும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. When you hurt or distort your aura, it is like taking a hammer and smashing your television set and then complaining that you cannot see the picture or hear the sound. ஸோ அப்போ நம்மளோட ஆறாவை நம்ம கண்டாமினேட் பண்ணுறதுங்கிறது எப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவி செட்டை நம்ம ஒரு பெரிய சுத்தியில் வச்சு உடச்சிட்டு அதில் எதுவுமே நான் தெரியலை அப்படின்னு நம்மளே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேயா. ஸோ இப்போ இந்த டீமில் வந்து நீங்கள் வேரியஸ் ஸ்கூல்ஸில் இருக்கிறவங்க வந்து இந்த செஷன் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. சில பேருக்கு ஆரா அப்படிங்கிறத பற்றி கிளியர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கலாம். சில பேருக்கு வந்து ஆராங்கிறத பற்றி ஒரு கிளியர் டீட்டெயில் ஒருவேளை தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஆரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட உணர்வுகளுக்கான, எண்ணங்களுக்கான உடல்களோட ஒரு வீச்சும் நம்மளோட ஃபிசிக்கல் பாடியோட அந்த ஒரு எனர்ஜி எக்ஸ்டென்ஷன் தான் வந்து நம்ம ஆறாங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட உணர்வுகள், நம்ம எண்ணங்கள், நம்மளோட உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த எனர்ஜி ஃபீல்டு தான் வந்து ஹேண்டில் வந்து பண்ணுது. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வருதுன்னா அதோட எஃபெக்ட் வந்து இந்த சட்டில் பாடிஸ்லையும், இந்த நுட்பமான உடல்களையும் வந்து அதோட தாக்கமானது வந்து இருக்கும். ஸோ அப்போ இந்த ஃபிசிக்கல் பாடியில் என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே இந்த எனர்ஜி ஃபீல்டையும் அஃபெக்ட் பண்ணும். இந்த எனர்ஜி ஃபீல்டில் என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே இந்த ஃபிசிக்கல் பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணுறதா வந்து ஆரா அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க.
ஸோ எதுக்காக நம்ம இந்த புக்கில் இந்த ஸ்டடியை பற்றி படிக்கிறோன்னா, ஒரு ஆணை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெண்ணோட ஆரா வந்து பல விதத்தில் வந்து சிறப்பானதாக இருக்கிறது. அதனால தான் வந்து இந்த சாப்டர் வந்து டார்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ரைட். ஸோ ஜெலசி, கிரீட் அண்ட் ஹேட்ரட் ஆர் ஆஸ்ட்ரல் சிக்னஸ் இன் த ஆரா. ஸோ அப்போ பொறாமை, பேராசை, கோபம், எரிச்சல், இந்த மாதிரியான உணர்வுகள் நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாமே வந்து உணர்வு சம்பந்தப்பட்ட நோய் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. நம்ம ஆறால இருந்துச்சுன்னா அது உணர்வு சம்பந்தப்பட்ட நோய் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆங்கர் இஸ் அ மென்டல் சிக்னஸ் இன் த ஆரா விச் கம்ஸ் ஃப்ரம் பீயிங் அட்டாச்டு டு சர்டன் தாட் ஃபார்ம்ஸ். ஸோ அப்போ கோபம்ங்கிறது வந்து மென்டல் சிக்னஸ், நம்ம ஆறால இருக்கக்கூடிய மென்டல் சிக்னஸ். ஸோ நம்ம மென்டல் சிக்னஸ் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஓகே, next a woman is an ethereal being. She belongs to etheric realms more than to the physical realm. If a woman's aura shrinks or becomes distorted, her health, her relationships and her work become corrupted and she enters a degenerate path. அதாவது நம்ம லாஸ்ட் டூ வீக்ஸா நம்ம நிறைய மென் அண்ட் உமன் பத்தி நம்ம வந்து படிச்சோம். ஸோ அது படிக்கும்போது ஒரு ஆண் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட கான்சியஸ்னஸ், அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே ப்ரிடாமினண்டா உடல் சார்ந்ததாகவே வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதே சமயத்தில் ஒரு பெண்ணோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் வந்து ப்ரிடாமினண்டா இமோஷன்ஸை நோக்கியதாகவே வந்து இருக்கும் அப்படிங்கிறது சொன்னோம். ஸோ அப்போ ஒரு ஆணோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஃபிசிக்கலை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறனால அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெண்ணோட ஆறாவானது வந்து சட்டில் ஃபார்ம்ல இருக்கும், எனர்ஜி ஃபார்ம்ல இருக்குங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அதை தான் வந்து எத்தீரியல் பீயிங் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அதனால தான் வந்து ஒரு ஆணை விட ஒரு பெண்ணோட ஆறா தான் பெரிய சைஸ்ல வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அப்ப அது டேமேஜ் ஆச்சுன்னா ஒரு பெண்ணோட ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரலாம், ஹெல்த்ல ப்ராப்ளம் வரலாம். அதனால தன்னோட ஆறாவை அவங்க வந்து மிக மிக நுட்பமாக பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ ஒரு ஆணை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெண்ணுக்கு ஆறா பெருசாக இருக்கிறது சிறப்பாகவே இருந்தாலும் அதுவே வந்து அவங்க அந்த ஆறா வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு காரணமாக வந்து அமையுது. ஏன்னா ஸோ ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கான்சியஸ்னஸ் வந்து ஃபிசிக்கல்லே இருக்குங்கிறத சொல்லிட்டோம். ஸோ ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் ப்ரிடாமினெண்ட்டாக அவங்களோட கான்சியஸ்னஸ் வந்து இமோஷன்ஸில் இருக்கும், எனர்ஜி ஃபார்மில் இருக்குங்கிறனால தான் அவங்களோட ஆறா வந்து ஆணை கம்பேர் பண்ணதும் கூட பெருசாக வந்து இருக்குங்கிறத சொல்கிறோம். ஸோ அப்போ அது பாதிக்கப்பட்டால் ஒரு பெண்ணோட உடல் ஆரோக்கியம், ரிலேஷன்ஷிப்பு, ஸோ நிறைய பாதிப்புகள் வந்து வருங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சாப்டரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ ஒரு ஆறாவை ஒரு பெண்ணால் வந்து எப்படி நன்றாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியும், அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும், எப்படி பெரிதாக்கி கொள்ள முடியுங்கிறது தான் இந்த சாப்டர் வந்து டார்கம் சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ எ உமன்ஸ் ஆரா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் attracting and bringing into incarnation high quality children. ஸோ அப்போ ஒரு பெண்ணால மட்டும்தான் வந்து ஒரு குழந்தையை வந்து பிறக்க வைக்க முடியும். ஸோ அப்போ ஒரு பெண் வந்து ஒரு நல்ல ஒரு ஆத்மாவை இந்த பூமிக்கு வந்து கொண்டு வரணும், பிறக்க வைக்கணும் அப்படின்னா அவங்களோட ஆறா வந்து நல்லா சிறப்பானதாக இருந்தாதான் அவங்களால வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கை அவங்க அட்ராக்ட் பண்ணி இந்த பூமிக்கு வந்து அவங்க வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. இஃப் ஹர் ஆரா இஸ் நாட் ரியலி ஹெல்தி, பியூட்டிஃபுல் அண்ட் மேக்னெட்டிக், she attracts low level human souls to whom she will give birth. அப்ப அவங்களோட ஆறா வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியா இல்லைன்னா அந்த இதுக்கு தகுந்த மாதிரியான குழந்தையை தான் வந்து அட்ராக்ட் பண்ணி இந்த பூமிக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. If her aura is clean and beautiful, its vibration and frequency prevent low level entities from being attracted to her. ஸோ அப்ப அவங்களோட ஆறாவானது வந்து நல்லா கிளீனா பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுன்னா அதோட வைப்ரேஷனும் ஃப்ரீக்வன்சியும் லோ லெவல் என்டிட்டிஸை வந்து அவங்களை நோக்கி வராமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. The aura of a woman also filters many thought forms, desires and emotions directed toward her. ஸோ ஒரு பெண்ணை நோக்கி அனுப்பப்படக்கூடிய தாட் ஃபார்ம்ஸ், டிசையர்கள், அப்புறம் இமோஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஆறாவானது வந்து ஃபில்டர் பண்ணிடும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. It continuously filters, accepts and rejects many things and she does not even feel it. ஆனால் அந்த மாதிரியான ஒரு ஃபில்டர் வந்து தனக்குள்ள நடந்துட்டு இருக்கு, தன்னோட ஆறால நடந்துட்டு இருக்கிறது கூட ஒரு பெண்ணால் வந்து உணர முடியாது அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. இட் ஆக்ட்ஸ் லைக் அ ஷீல்ட் அரவுண்ட் ஹர். ஸோ அப்போ ஒரு ஷீல்டு மாதிரி அந்த ஆறாவானது வந்து ஒரு பெண்ணுக்கு உதவுறதுனால அதை எப்படி பலமாக வைத்துக் கொள்றது, அதை எப்படி பெரிதாக்குங்கிறத இந்த சாப்டர்ல வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. Since a woman's aura is so important,
வாட் கேன் ஷீ டூ டு எக்ஸ்பேண்ட் இட். ஸோ அப்போ ஒரு பெண்ணோட ஆரா ஒரு ஆணை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கனால அதை எப்படிலாம் வந்து அவங்க பெரிதாக்கி கொள்ளலாம், எப்படிலாம் வந்து அவங்க அதை வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 1, the first thing she must do is to be joyful. ஸோ அவங்க எப்போதுமே வந்து ஜாய்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் she must try to keep herself in joy. ஸோ என்ன நடந்தாலும் சரி அவங்க வந்து ஜாய்ஃபுல்லாக அவங்கள வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். if a woman is not joyful she is in danger of poisoning her entire system. அப்போ அவங்க அந்த மாதிரி ஜாய்ஃபுல்லாக இல்லைன்னா அவங்களோட என்டையர் சிஸ்டம்னா அவங்களோட ஆறாவை தான் சொல்கிறாங்க. அப்போ ஆறாங்கிறது வந்து தன்னோட இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய இடம், தன்னோட எண்ணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய இடம், தன்னோட ஃபிசிக்கல் பாடியும் அங்கே தான் வந்து ஹேண்டில் ஆகிறனால ஸோ அதெல்லாம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத வந்து சொல்கிறாங்க. திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இசோட்டரிக் ட்ரூத். இன் ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் we are told that joy sustains woman's energy. ஸோ அப்போ ஏன்ஷியன் லிட்ரேச்சர் படி அந்த ஜாய் தான் வந்து உமனோட ஆறா வந்து ஷ்ரிங்க் ஆகாமல் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு வந்து உதவி செய்தது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இட் இஸ் த ஆயில் ஆஃப் த ஹோல் சிஸ்டம் தட் ஆப்ரேட்ஸ் வித்தின். ஸோ ஒரு மெஷின் எப்படி ரன் ஆகிறதுக்கு வந்து க்ரீஸ் அண்ட் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ ஸோ அதை மாதிரி வந்து ஒரு ஜாய் தான் வந்து அந்த உமனோட ஆறாங்கிற அந்த மெக்கானிசம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு 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 மெட்டீரியலாக ஒரு மீடியமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இஃப் அ உமன் இஸ் நாட் ஜாய்ஃபுல் ஷி இஸ் டேஞ்சர் டு அதர்ஸ். ஒரு உமன் வந்து எப்போதுமே ஒரு ஜாய்ஃபுல்லாக இல்லைன்னா அவங்க மற்றவங்களுக்கு வந்து ஆபத்தானதாக ஆகிவிடுவார்கள் அப்படிங்கிறதையும் வந்து இங்கே வந்து டவர்காம் வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ எ சேட் ஆர் டிப்ரெஷன் உமன் is full of negative thoughts, hatred and jealousies, and she does things that she does not approve later. ஸோ அப்போ ஒரு வருத்தப்பட்டோ ஒரு டிஸ்ப்ரெஸ்டாவோ இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து ஃபுல் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸோடையும் வெறுப்போடையும் பொறாமையோடும் இருப்பாங்க. ஸோ அவங்க செய்யக்கூடிய செயல்களை வந்து அவங்க பின்னாடி யோசித்து பார்த்தா கூட ஐயோ நான் இப்படி இல்லாமல் நான் செஞ்சேங்கிற அளவுக்கு அது வந்து போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறனால ஸோ இந்த மாதிரியான காரணங்களால அவங்க எப்போதுமே ஜாய்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஆறாவும் நல்ல எக்ஸ்பேண்டட் லெவலில் இருக்குங்கிறத வந்து சொல்கிறாங்க. Number 2, second thing that expands a woman's aura is cleanliness. ஸோ ரொம்ப சுத்தமாக வந்து இருக்கணும். அவங்களோட உடைகள் உள்ளாடைகள் இதெல்லாமே வந்து எப்போதுமே வந்து சுத்தமானதாக வந்து அணியணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே டவர்காம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற கிளாத்ஸை கூட ஒரு நல்ல குவாலிட்டியான சோப்பில் வந்து வாஷ் பண்ணணும். நிறைய கெமிக்கல் கண்டென்ட்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கெமிக்கல் கண்டென்ட்ஸ் இருக்கக்கூடிய சோப்பெல்லாம் யூஸ் பண்ணாமல் அவங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து சில பாய்சனஸ் எஃபெக்ட்ஸை வந்து உருவாக்கும். அது வந்து அவங்க பாடியிலே அவங்களோட கிளாத்ஸ்லேயே வந்து ஸ்டே ஆகி அவங்க தன்னோட உடல் அணியும் போது தன்னோட ஆறா வழியாக அவங்க உடலுக்குள்ள வந்து போயிடுறதுனால அவங்க ஈவன் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வாஷிங் சோப் கூட அவங்க நல்ல விதமானதாக வந்து யூஸ் பண்ணணும். கிளாத்தை வாஷ் பண்ணுற சோப் கூட நல்ல விதமானதாக வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அது வந்து அவங்க உடல் வழியாக அவங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் வரைக்கும் அதை வந்து அஃபெக்ட் பண்ணிடும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு பெண்ணானவர் வந்து தன்னோட உடல் தன்னோட ஸ்டமக் எல்லாத்தையுமே வந்து நல்லா பியூரிஃபைடாக எப்போதுமே வச்சுருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. Number 3, the third thing that expands the aura is optimism. So woman must strive to see the bright side of situations and say tomorrow will be better. ஸோ அப்போ ஒரு பெண்ணை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஆணை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெண் வந்து எப்போதுமே வந்து ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டிலே வந்து இருக்கணும். ஓகே டுமாரோ வில் பி பெட்டர் அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடே அவங்க வந்து இருக்கணும். ஸோ பெசிமிசம் காசஸ் அ உமன் டு லூஸ் ஹர் ஈக்லிபிரியம், இட் கன்ஃபியூசஸ் ஹர் மைண்ட் அண்ட் டிஸ்டார்ட் ஹர் டைரக்ஷன். ஸோ அப்போ ஒரு பெண் வந்து எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் மனப்பான்மையோடைய ஒரு நேர்மறை மனப்பான்மையோடையே வந்து அவங்க வந்து இருக்கணும். அவங்க வந்து எந்த சூழ்நிலையிலையும் ஒரு எதிர்மறை மனப்பான்மையோட பெசிமிஸ்டிக்காக அவங்க இருக்கவே கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஏன்னா பெசிமிசமாக இருந்தோன்னா நெகட்டிவ் மனப்பான்மையோட வந்து ஒரு பெண் இருந்தாங்கன்னா பெசிமிசம் காசஸ் அ உமன் டு லூஸ் ஹர் ஈக்லிபிரியம், அந்த சமநிலை வந்து தவறிடும். இட் கன்ஃபியூசஸ் ஹர் மைண்ட் அண்ட் டிஸ்டார்ட் ஹர் டைரக்ஷன். ஸோ அவங்க மைண்டை வந்து அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு அவங்க எதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்களோ அதை நோக்கி போக முடியாமல் அது வந்து தடுத்துரும். அதனால அவங்க எப்போதுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும், அவங்க நெகட்டிவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் என்ன சொல்கிறாங்க, men can go through pessimism without causing as much harm to themselves as women. அதே சமயத்தில் ஒரு வேளை ஒரு ஆண் வந்து ஒரு நெகட்டிவ் மனப்பான்மையோட இருந்தாங்கன்னா அது அவங்கள வந்து பெருசாக வந்து பாதிக்காது, பெண் அளவுக்கு வந்து
ஆணுக்கு வந்து அந்த பாதிப்பு வந்து இருக்காது. Pessimism is more dangerous for a woman because if she is affected, her children and husbands are also affected, as is the food she cooks and the home atmosphere. So அப்ப ஒரு பெண் வந்து ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட்னால பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க பாதிக்கப்படுறாங்க, அவங்க குழந்தை பாதிக்கப்படுது, ஹஸ்பண்ட் பாதிக்கப்படுறாங்க, அவங்க குக் பண்ற ஃபுட்ல அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஃபுல்லா அந்த எனர்ஜியானது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. So when the pessimism of a woman affects her man, he does irrational things in his work, in his home and to himself. So அப்ப ஒரு பெண்ணானவள் வந்து ஒரு பெசிமிஸ்டிக்கா வந்து அவங்க இருக்கும்போது அது அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகி அவரு வேலை பார்க்குற இடத்துலையும் அது எல்லாமே வந்து அவங்கள வந்து பாதிக்கும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஓகேயா, ரைட். அடுத்தாப்புல நம்பர் 4th பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, to expand her aura, a woman must have some kind of vision for which she is working something beyond herself. ஸோ அப்போ அந்த ஆறாவை நல்லா பாதுகாத்து வச்சுக்கணும், அது நல்லா ஆல்வேஸ் பிக் சைஸாக ஆகிற மாதிரி எக்ஸ்பேண்டட் லெவலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு உமன் வந்து தான் எப்போதுமே வந்து ஒரு விஷனை வந்து வச்சுக்கணும், ஒரு கோல் வந்து அவங்க லைஃப்ல வந்து வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது வந்து சொல்றாங்க. This vision can be for a great cause or an educational, political or artistic goal. ஸோ இது வந்து ஒரு நல்ல விதமானது காரணங்களுக்காக இருக்கலாம், ஒரு கல்வி சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், அந்த விஷன் அண்ட் கோல் ஆனது அரசியல் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், அல்லது கலை சம்பந்தப்பட்டா கூட இருக்கலாம் அந்த கோல். So you must have a vision that inspire her to do something greater so that she lives that vision. So she must have a vision that inspire her to do something. So அப்ப பெரிதாக சாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த விஷன் அண்ட் கோல் வந்து அவங்களை இன்ஸ்பயர் பண்றதா வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அவங்க அந்த விஷன் அண்ட் கோல் படி அவங்க வாழ்க்கையை வந்து நடத்துவாங்க. இன் லிவிங் ஹர் விஷன் ஷி டிராஸ் மோர் எனர்ஜி அண்ட் எக்ஸ்பேண்ட் ஹர் ஆரா. ஸோ அப்போ அந்த நல்ல விஷன் அண்ட் கோலை வந்து தன்னோட ஒரு வாழ்க்கையோட லட்சியமா வச்சுட்டு அவங்க அது சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யும்போது அந்த செயலே வந்து நிறைய எனர்ஜியை வந்து அவங்க ஆராக்கில் வந்து கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. When women become inspired to take action to make changes in their lives, they must keep their equilibrium so that they do not become fanatical. So when women become inspired to take action to make changes in their lives, they must keep their equilibrium so that they do not become fanatical. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து அவங்க ஒரு விஷன் அண்ட் கோல் வச்சுட்டு அவங்க செயல்படும் போது அவங்க அதில் ரொம்ப ஃபெனாட்டிக்கலாகவும் வந்து இருந்துடக்கூடாது. ஸோ விஷன் அண்ட் கோலை வந்து ஒரு ஃபெனாட்டிக்கலாக வந்து ஃபாலோ பண்ணாமல் ஸோ தன்னோட சமநிலை தவறாமல் அது இருக்கிறதையும் அவங்க வந்து அதை வந்து பார்த்துக்கணும், ரொம்ப ஸ்லோவாகவும் அதை நோக்கி போய் அதை வந்து சாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேயா, ரைட். ஸோ அப்போ ஒரு தன்னோட வாழ்க்கையை வந்து சிறப்பாக வச்சுக்கணும், தன்னோட ஆறால நிறைய எனர்ஜியை ட்ரா பண்ணணும்னா அவங்க ஒரு விஷன் அண்ட் கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி வந்து அவங்க போகணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேயா, ரைட். ஸோ நம்பர் அடுத்தாப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்பர் 5, ரீடிங் ஹை லெவல் புக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஹெல்ப்ஸ் எக்ஸ்பேண்ட் அ உமன்ஸ் ஆரா. ஸோ அப்போ நல்ல விதமான புத்தகங்களை வந்து அவங்க வந்து படிக்கும்போது நிறைய எனர்ஜியை வந்து அவங்க வந்து அட்ராக்ட் வந்து பண்ண முடியும். ஸோ அப்ப ஒரு ஆணை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெண்ணால நிறைய புத்தகங்களை நல்லா வந்து படிக்க முடியுங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ எதனால அப்ப இங்க டோர்கமிங்க வந்து என்ன போட்டிருக்காங்க, அதாவது a man's mind can destroy the thought forms and imaginations from such books, but once imagination takes hold in a woman's mind, it remains. அதாவது ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த ஒரு ஆணானவன் வந்து அந்த அதனால உருவான தாட் ஃபார்ம்லாம் ஈஸியா டிஸ்ட்ராய் வந்து அவங்களால பண்ணிட முடியும். அதே சமயத்துல ஒரு பெண் வந்து ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அதனால உருவான ஐடியாஸ் அண்ட் விஷன்ஸ் அண்ட் இமேஜஸ் வந்து அப்படியே அவங்களோட மைண்ட்ல ஸ்டோர் ஆகி அவங்களால அதை வந்து செயல்படுத்த முடியுங்கிறத சொல்றாங்க. ஸோ எதனால அவங்களுக்கு வந்து அந்த எபிலிட்டி இருக்கு, a woman's mind is very fertile. She takes a little idea or image or thought and makes it into a large ஆர்கனைஸ்ட் கிரியேஷன். ஸோ ஒரு சின்ன சீட் மாதிரி வரக்கூடிய விஷன்ஸ் அண்ட் ஐடியாஸை கூட அவங்க ஒரு பெரிய கிரியேஷனா அவங்களால வந்து உருவாக்க முடியும். அவங்க மைண்ட் வந்து ஒரு ஒரு நன்றாக உரம் போட்டு உழுகப்பட்ட ஒரு நிலத்துக்கு சமமானது. ஒரு சின்னதை போட்டா கூட அவங்களால ஒரு பெரிய கிரியேஷனை வந்து உருவாக்க முடியும். ஸோ எதனால அந்த இன்னும் அதுக்கு இன்னும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கா டாக்கம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, the same phenomenon is seen in her body. Man drops one tiny seed there and the woman makes it into a complete person. So ஆணானவன் வந்து
ஒரு சிறு துளி உயிர் துளியை வந்து அந்த பெண்ணோட உடலுக்குள்ள தான் வந்து ஒரு சின்ன டிராப்பை தான் செலுத்துறான். ஆனால் அதை இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் மேனை யாரால மாற்ற முடியுது அப்படின்னா ஒரு பெண்ணால தான் வந்து அதை வந்து மாற்ற முடியுது. ஸோ அப்போ இஃப் அ மேன் கிவ்ஸ் அ உமன் விஷன், the woman takes that vision and builds it, create an empire. அப்போ ஒரு ஆண் வந்து ஒரு சின்ன விஷனை ஒரு ஐடியா மாதிரி ஒரு பெண்ணுக்கு கொடுத்தா கூட ஒரு பெரிய எம்பையர் மாதிரி ஒரு விஷயத்த ஒரு பெண்ணால் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு புத்தகத்தை வந்து அவங்க வந்து படிக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய சீட்ஸ் ஆஃப் நாலேஜை அவங்க நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அதை ஒரு பெருசாக வந்து அவங்களால வந்து ஆக்க முடியும். அதே சமயத்தில் ஒரு ஆணுக்கு வந்து அந்த தன்மை வந்து பெண்ணை கம்பேர் பண்ணும்போது குறைவு தான். அவங்களால அந்த மாதிரி எக்ஸ்பேர்ட்லாம் வந்து பண்ண முடியாது, ஈஸியாக மறந்துடுவாங்க அல்லது அந்த தாட் ப்ராசஸ்லாம் டெஸ்ட்ராய் ஆகுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த காரணத்துக்காகவே நல்ல புத்தகங்களை மட்டுமே பெண்கள் வந்து படிக்கணும். தவறான புத்தகங்களையோ தவறான டிவி ஷோஸையோ வேற வித விஷயங்களையோ பெண்கள் வந்து பார்க்கவே கூடாது. ஸோ எப்படி நல்ல விஷயம் கூட வந்து ஒரு சிறு துளி மாதிரி போனால் கூட ஒரு பெருசாக ஒரு பெண்ட் ஆகுதோ, அப்போ தேவையில்லாத விஷயங்களும் அதே மாதிரி தான் பெருசாகும். அதனால நல்ல விஷயங்களையே பார்க்கணும், நல்ல புத்தகங்களையே வந்து படிக்கணும். தவறான விஷயங்களை வந்து அவங்க அதுக்குள்ள கவனமே செலுத்தக்கூடாது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்த 6வது பாயிண்ட் வந்து meditation is very important for the aura of a woman. So meditation is important for women because in general they are closer to higher worlds than men. So அதாவது அந்த உமனோட பாடியோட சிஸ்டமே அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இந்த செஷன் யாராவது லாஸ்ட் 2 செஷன்ஸ் பார்க்காம இருந்தால் நீங்கள் எங்களோட வீடியோவில் வந்து 2-3 செஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடியோட சிஸ்டமில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ ஒரு ஆணை கம்பேர் பண்ணும்போது பெண்கள் வந்து ஈஸியாக ஹையர் வேர்ல்ட்ஸை வந்து ரீச் வந்து பண்ண முடியும். ஏன்னா அவங்களோட பாடியோட சிஸ்டமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபெமினின் குவாலிட்டி மஸ்குலின் குவாலிட்டி வந்து ஒரு சிறப்பான காம்பினேஷனில் ஆணை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெண்ணுக்கு தான் அது வந்து இருக்கிறனால அந்த ஒரு செட்டப் வந்து ஒரு பெண்ணுக்கு ஹையர் ஐடியாஸ் ஹையர் வேர்ல்ட்ஸோட ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட பாடினா ஃபிசிக்கல் இமோஷனல் மென்டல் அண்ட் அதர் பாடிஸே அந்த மாதிரி செட்டப்பில் வந்து அவங்களோட உடலில் வந்து இருக்குது. ஸோ அதனால மெடிடேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் உமன் பிகாஸ் இன் ஜென்ரல் தே ஆர் க்ளோசர் டு த ஹையர் வேர்ல்ட்ஸ் தேன் மென். அப்போ ஒரு ஆணை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெண் வந்து ஈஸியாக ஹையர் வேர்ல்ட்ஸோட அவங்களால வந்து கனெக்ட் பண்ண முடியும். A woman especially needs meditation when she is pregnant, when she is nursing and when she is passing through difficulties. A woman's supports come from the inner worlds. So அப்போ மெடிடேஷன் வந்து அவங்க ஒரு டிஃபிகல்ட் டைம்லலாம் வந்து பண்ணும்போது இன்னர் வேர்ல்ட்ல இருந்து அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் வந்து ஒரு ஆணை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெண்ணுக்கு வந்து கிடைக்கும்ங்கிறத சொல்றாங்க. ஸோ அப்போ ஆறாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கணும்னா மெடிடேஷன் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் நம்பர் 7. Service for the welfare of others is very beneficial in expanding the aura of a woman. So மற்றவர்களுக்கு வந்து சேவை செய்யறது வந்து தன்னோட ஆறாவை வந்து மிக பெரிதாக வைத்துக் கொள்வதற்கு பெண்களுக்கு வந்து உதவுங்கிறத சொல்றாங்க. ஸோ அது எதனால அப்படிங்கிறதுக்கும் ரீசன் கொடுத்துருக்காங்க. உமன் ஆர் நேச்சுரலி இன்சிலின் டுவர்ட்ஸ் சர்வீஸ். ஸோ இயற்கையாகவே ஆண்களை கம்பேர் பண்றதை விட பெண்கள் தான் வந்து சேவை செய்யறதுல வந்து அதிக நாட்டத்தோட இருப்பாங்க. ஸோ இங்க அதுக்கு டோர்க்கம் இங்க வந்து என்ன போட்டிருக்காங்க, இன் எவ்ரி லேபர் ஆர் ஆர்கனைசேஷன் தட் இஸ் philanthropic and doing good work you will find mostly women. ஸோ எங்கெல்லாம் வந்து சேவைகள் செய்யக்கூடிய இடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா லேடி மெம்பர்ஸ் தான் நிறைய இருக்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட இயற்கையான குணம் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. So you will find mostly women. Women cannot survive spiritually without surviving. ஸோ அவங்களோட பாடியோட சிஸ்டமே பாடி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிசிக்கல் எத்ரிக் இமோஷனல் அண்ட் இன்னும் அதர் சிஸ்டம்ஸும் இருக்கு. ஸோ அவங்க பாடியில் வந்து சில இதில் ஃபெமினின் குவாலிட்டி இருக்கும், சில இதில் மஸ்குலின் குவாலிட்டி இருக்கும், சில பேலன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட் 2 வீக்ஸில் அதை பற்றி நிறையா நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ அப்போ அந்த காரணத்தினால அவங்க இயல்பாகவே சேவை செய்யக்கூடியவங்களாக தான் வந்து அவங்க வந்து இருப்பாங்க. அதுதான் அந்த ஃபெமினின் குவாலிட்டியோட குணம் வந்து மற்றவங்கள கேர் பண்ணுறது மற்றவங்களுக்கு நிறையா கொடுக்கறது தான் வந்து அந்த ஃபெமினின் குவாலிட்டியோட நேச்சுரல். ஓகேயா? ஸோ அப்போ கேர் பண்ணுறது முக்கியமாக வந்து கேர் பண்ணுறது. ஸோ அதனால பெண்கள் வந்து அந்த சர்வீஸ் ஃபீல்டில் இறங்கினானா ஈஸியாக அவங்களால வந்து அதை வந்து பண்ண முடியுங்கிறத சொல்கிறாங்க. அதே சமயத்தில் என்ன சொல்கிறாங்க, உமன் கெனாட் சர்வை ஸ்பிரிச்சுவலி வித்தவுட் சர்விங். ஸோ அப்போ அவங்க ஆன்மீகத்தில் வந்து நிலைத்து இருக்கணும் அப்படின்னா அவங்க சேவை ஃபீல்டில் அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. A woman's real nature is givingness and
and the more she gives the great she becomes. அப்ப ஒரு உமனோட ஒரு இயல்பான குணம் வந்து அந்த மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கிறது, கேர் பண்றது, நர்ச்சர் பண்றது, இதெல்லாமே வந்து ஒரு பெண்ணோட ஒரு இயல்பான குணம். and the more she gives the great she becomes. when men prevent women from serving and giving to others and to good causes, they make a great mistake. அப்ப ஒரு பெண் சேவை செய்யறத ஒரு ஆண் தடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது வந்து டோர்க்கம் வந்து சொல்றாங்க. the sacrificial nature of woman must be encouraged. அப்ப பெண் அப்படினாலே வந்து அந்த தன்னை வந்து தியாகம் செய்து கொள்ளக்கூடியது வந்து அவங்க உடல்லே வந்து அந்த அமைப்பு இருக்கு. அவங்க வந்து சேவை செய்யறது, நர்ச்சரிங், கேரிங், கிவிங்னஸ், இதெல்லாமே எப்படி வந்து அவங்களோட சிஸ்டம்ல இருக்கோ அதே மாதிரிதான் மற்றவங்களுக்காக வந்து தியாகம் செய்யக்கூடிய குணம் வந்து பெண்களுக்கு இயல்பாகவே அவங்க உடல் ரீதியாகவே எனர்ஜி ரீதியாகவே இருக்கிறனால ஸோ அதை வந்து நம்ம என்கரேஜ் வந்து பண்ணணுங்கிறத வந்து சொல்றாங்க. when they release that energy of sacrifice, they absorb the life giving energy of nature and grow spiritually. so அப்ப அந்த sacrificial energy, அந்த givingness, அந்த caring, nurturing energy அவங்க ரிலீஸ் வந்து பண்ணும்போது அவங்க வந்து லைஃப் கிவிங் எனர்ஜியை அவங்க அப்சார்வ் வந்து பண்றாங்க. அப்சார்வ் பண்ணி ஸ்பிரிச்சுவலி வந்து grow ஆகுறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ சேவை வந்து பெண்கள் சேவை செய்கிறது வந்து மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் 8 வந்து லவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்க்ரீசிங் எ உமன்ஸ் ஆரா. ஸோ அன்பு செலுத்துறது வந்து பெண்களோட ஆராவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுதுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ லவ் மஸ்ட் ஆல்வேஸ் பி இன் த ஹார்ட் ஆஃப் உமன், வெதர் இட் இஸ் லவ் ஃபார் அன் ஐடியல், எ பர்சன் ஆர் அ லேபர். ஸோ அப்போ ஒரு அன்புங்கிறது வந்து ஒரு சித்தாந்தத்தின் மேலே அன்பாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு நபர் மேல அன்பாக இருக்கலாம், அல்லது தான் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு வேலை மேல அன்பாக இருக்கலாம். ஸோ அவங்க இருதயத்தில் அவங்களோட ஹார்ட்ல வந்து அந்த அன்புங்கிறது வந்து இருக்கணும். இட் கேன் பி பிளாட்டோனிக் லவ், எ ஹையர் லவ், எ நேச்சுரல் லவ், பட் இட்ஸ் ஸோ அந்த லவ்லே பல விதங்கள் இருக்கு. பிளாட்டோனிக் லவ், எ ஹையர் லவ், நேச்சுரல் லவ். அப்போ ஏதோ ஒரு லவ் வந்து அவங்க அதில் இன்வால்வ் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. எ உமன்ஸ் ஆரா எக்ஸ்பாண்ட்ஸ் ஃப்ரம் 3 feet to 9 feet if she practices these 8 disciplines. ஸோ அப்போ இந்த 8 டிசிப்ளின்ஸை வந்து ஒரு உமன் ஃபாலோ பண்ணாங்கன்னா 3 அடியில இருந்து 9 அடி வரைக்கும் அவங்களோட ஆரா ஆனது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுங்கிறது வந்து சொல்றாங்க. she is complete if she has a 9 to 12 foot ஆரா. ஸோ அப்போ 12 அடி ஆராவை அவங்களால வந்து அவங்களுக்குள்ள கொண்டு வர முடிஞ்சா அந்த 12 சோடியாக் சைட்லேருந்து வரக்கூடிய அந்த 12 விதமான எனர்ஜியும் அவங்களோட ஆறால ஸ்டோர் பண்ணி அதை இந்த பூமிக்கு அந்த மனித சமுதாயத்துக்கு அவங்களால வந்து ரேடியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. The moment a woman is negative, her aura shrinks. அப்ப அதே சமயத்தில் ஒரு உமன் வந்து நெகட்டிவா இருந்தாங்கன்னா அவங்க உடனே அவங்க ஆறாவானது வந்து ஷ்ரிங்க் ஆயிரும். ஸோ அப்போ காசிப், நெகட்டிவிட்டி, கிரிட்டிசிசம் அண்ட் ஆங்கர் ஷ்ரிங்க் இட். புரணி பேசுறது, எதிர்மறையாக பேசுறது, மற்றவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்றது, கோபம், இதெல்லாமே வந்து அவங்க ஆரா வந்து ஷ்ரிங்க் பண்ணிருங்கிறத சொல்றாங்க. she must be very careful not to shrink her aura. ஸோ அப்போ அவங்களோட ஆராவை வந்து ஷ்ரிங்க் ஆயிராம பாத்துக்கிறதுக்கு அவங்க உமன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறத சொல்றாங்க. ஸோ அப்போ ஒரு உமனுக்கு வந்து 3 அடியில இருந்து 9 அடி வரைக்கும் ஆறாவை ஆக்க முடியும், 12 அடி வரைக்கும் கொண்டு போக சொல்றாங்க. அதே சமயத்துல ஒரு ஆணோட ஆறா வந்து 3 அடி தான் வந்து நார்மலாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அதே சமயத்துல ஒரு பெண்ணால வந்து பல கிலோமீட்டர் அளவுக்கு வந்து அவங்களோட ஆறாவை வந்து எக்ஸ்பேண்ட் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. when a woman so அப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா her aura extend to 5 or 6 miles if she also expand her consciousness spiritually. ஸோ அப்போ அவங்களோட கான்சியஸ்னஸ் ஸ்பிரிச்சுவலி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 5 மைல் அல்லது 6 மைல் அளவுக்கு கூட அவங்களோட ஆரா வந்து அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுங்கிறத சொல்றாங்க. இன் இந்தியா such women are called divine mothers. இந்தியாவில் இந்த மாதிரியான பெண்களை டிவைன் மதர் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ரீ அரபிந்தோஸ் ஒய்ஃப் ஹேட் அ வெரி கிரேட் ஆரா. ஸோ அரபிந்தோட அந்த பாண்டிச்சேரி மதர்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களோட ஆரா வந்து வெரி கிரேட் ஆரா. ஸோ such a woman are so அப்போ அந்த மாதிரி சேவை செய்யும் போது அவங்க ஸ்பிரிச்சுவலி க்ரோ ஆகும்போது ஒரு பெண்ணோட ஆறாவானது வந்து 5 மைல் அல்லது 6 மைல் அளவுக்கு வந்து பெரிதாக்க முடியும். அந்த மாதிரி ஆக்கும்போது அவங்கள வந்து டிவைன் மதர்ங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்தியாவில் வந்து அரபிந்தோ அவங்களோட ஒய்ஃப், நம்ம ஐ திங்க் அவங்கள வந்து நம்ம வந்து அரபிந்தோ மதர் ஏதோ எனக்கு எக்ஸாக்டா அது தெரியல, பட் எனக்கு அவங்க பிக்சர் வந்து தெரியும். ஸோ அந்த மதரோட ஆறா வந்து அவ்வளோ பெருசா இருக்கிறனால தான் அவங்கள நம்ம
டிவைன் மதர் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொல்கிறோம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு ஆணை கம்பேர் பண்ணும்போது உமன் வந்து எல்லா விதத்துலையும் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு ஆணை விட ஒரு பெண்ணால் தன்னோட ஆறாவை மிக பெரிதாக வந்து ஆக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறத டோர்கம் சராய் வந்து இந்த சாப்டரில் வந்து சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து வர ஃப்ரைடே வந்து இந்த புக்கில் வந்து இன்னொரு சாப்டரை பற்றி வேறு ஏதாவது ஒரு புது சாப்டரை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. நம்ம வர ஃப்ரைடே வந்து நம்ம வந்து மீட் பண்ணோம். ஸோ இந்த புக் வந்து ஒரு பெரிய புக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த புக்கில் இருக்குது. ஸோ இந்த புக்கோட இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த புக்கை வந்து நாங்கள் இங்கிலீஷில் வந்து எவ்ரிடே மார்னிங் 5:30 to 6:30 வந்து நாங்கள் வந்து ரீட் பண்ணிகிட்ருக்கோம். சில விஷயங்கள்லாம் எங்களால் இங்கே தமிழில் பேச முடியாத விஷயங்கள் எல்லாமே அந்த செஷனில் வந்து நாங்கள் வந்து எங்களால் இன்னும் கம்ஃபர்டபுளாக அதை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ண முடியுது. ஒருவேளை யாருக்காவது வந்து அந்த இங்கிலீஷ் செஷனை வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை கம்யூனிகேட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோஸை வந்து நான் அனுப்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வர ஃப்ரைடே வந்து இதே புக்கில் வந்து நம்ம இன்னொரு டாப்பிக்கை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம்.